நான் சொல்ல வர விஷயம் என்னன்னாங்க, எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப இருமல் ஜாஸ்தியா இருக்குங்க. பயங்கரமா இரும்புவேங்க. அப்படி இரும்புறப்ப பார்த்தீங்கன்னா, முதுகே பின்னாடி பயங்கரமா வலிக்கும். அப்படியே ஒரு ஒரு 20, 25 நாள் மேனேஜ் பண்ணி பார்த்தேன். எதுவும் மேனேஜ் பண்ணவே முடியல. அப்போ துளசி ட்ராப்ஸ் கூட யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்ப அது மைண்டுக்கு எட்டல. அப்படியே இருந்துட்டு அப்புறம் பயந்துட்டு நான் ஆஸ்பத்திரி போனேங்க. அவர் சொன்னாரு, டாக்டர் சொன்னாரு, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, "உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குங்க. நீங்க வந்து பப் பண்ற மாரி இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 1200 மாத்திரை எழுதி குடுத்திருந்தாருங்க. அந்த ஸ்லிப்ப வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சுட்டுங்க, அ ரெஸ்போக்கர் காலையில 2, நைட் 2, மத்தியானம் 2 இந்த மாரி 2, 2 ரெஸ்போக்கர் எடுத்தேங்க. அதோட நோனியும், ஆம்லாவும் 2, 2 எடுத்தேங்க. நோனி 1, 1 தான் எடுத்தேங்க 3 வேளையும். அ ஆம்லா வந்து 2, 2 எடுத்தேங்க. ரெஸ்போக்கரோட 2, 2 எடுத்தேங்க. ஒரு ஒரு 10 டூ 15 நாள்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 நாள்ல அந்த இருமல் நின்றுச்சுங்க. அந்த 10 டூ 15 நாள்ல எனக்கு அந்த செஸ் வாங்குற விஷயமெல்லாம் வந்து அப்படியே மாறிடுச்சுங்க. அவ்வளோ எக்ஸலன்ட்டான ப்ராடக்ட்டுங்க. நான் டாக்டர் பேச்ச கேட்டு நான் பப் பண்ணியிருந்தாலோ, அவர் குடுக்குற டேப்லெட் சாப்பிட்டுருந்தாலோ, 1 மாசம் கழிச்சு வர சொல்லியிருந்தாரு. அப்போ ரூ. 2500 செலவாயிருக்கும். அது மாரி போகாம நான் இத மட்டும் எடுத்து யூஸ் பண்ணதுனால, இப்போ இந்த 3 மாசமா அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. காலையில நேரத்திலேயே எந்திச்சு பணியில சைக்கிளிங், வாக்கிங் அப்படின்னு எல்லாம் பண்றேன். ஃப்ரீயா இருக்கிறேன். அதனால இந்த மாரி ஹெல்த் சப்ளிமெண்ட்ட கண்டிப்பா எல்லாரும் ப்ரமோட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சோம்பலாவே இருக்கும். எப்படி எப்படி சொல்றது? செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்போ நான் அந்த மீட்டிங், ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்றப்போ, புரோட்டீன பத்தி நெறைய டைம் கேட்டுருக்கிறோம். இருந்தாலும் நம்மளுக்கு அவேர்னஸ் வர்றதில்ல. ஆ ஏன் நம்ம இப்படியே இருக்கிறோம்? இன்னைக்கு செஞ்சிரலாம், அப்புறம் செஞ்சிரலான்ட்டு யோசிச்சு யோசிச்சு பண்றோமே! எந்த வேலை செய்யறனாலும் அப்படியே ஒரு மெத்தனமா இருக்குதே! ஒரு மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டீன் எடுக்க ஆரம்பிச்சேங்க. ஆ கரெக்ட்டா 6 1/2 ஹவர்ஸ் தான் தூங்க முடியும். கரெக்ட்டா அந்த டைம் 6:30 மணி நேரம் டூ 7 மணி நேரங்கள் தூக்கம் தெளிஞ்சிரும். 4:45 டூ 5ங்கிற எந்திரிச்சுருவேனுங்க. அந்த புரோட்டீன் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஆக்டிவா இருக்கிறேன். சுறுசுறுப்பா இருக்கிறேன். திங்க் பண்றது நெறைய விஷயங்கள் இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? அந்த மாரி திங்க் பண்றேன். மத்தியான நேரம் கூட தூங்கணுங்க நானு. அவ்வளவு இதா இருக்கும். அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இதெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளா எடுத்துட்டு இருக்கிறேங்க. ஒரு 1 வாரத்துக்கு அப்புறமே எனக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதுங்க. இப்பவே பார்த்தீங்கன்னா, நல்லா ஆக்டிவா, சுறுசுறுப்பா இருக்கிறேன். இந்த மாரி நம்ம புரோட்டீன் வந்து வேலை செய்யுதுங்க. ஆ விஷ் யூ ஆல். தேங்க் யூ.